இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்ததுக்கப்புறமா எல்லாருமே கேட்குறது, ஏன்டா இத்தனை வருஷமாக அமைதியாக இருந்துச்சுடா அந்த ஊர், நீங்கள் தாண்டா தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே. ஒரு தரப்பில் வந்து ஒரு அரசியல் கட்சி சொல்லுவாங்க, இன்னொரு தரப்பில் வேறு ஒரு அரசியல் கட்சியை சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரசியல் கட்சிகளை தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் ஒருத்தர் என்ன கேட்குறாருனா, இத்தனை வருஷமாக இல்லாதாக்குற திடீர்னு உங்களுக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். யாரை பார்த்து இந்த கேள்வி, என்ன கேட்டிருக்கிறார் மேலும் பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாரு. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இத்தனை வருஷம் அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு, தேர்தல் வருதுங்கிறதுனால மட்டும் இப்போ 2 மாதத்தில் தேர்தல் வருதுன்றதுனால இப்போ அந்த அக்கறையை காட்டுறேன். அது ஏன் போன வருஷம் ஏன் வரல, அதுக்கு முந்தின வருஷம் ஏன் வரல, இத்தனை நாளாக ஏன்ப்பா வரல, இவ்வளோ நாளாக விளக்கு ஏற்றலையே, அப்போல்லாம் யாருமே வரலையே, இருக்கிற மலை மேலே பூரா விளக்கு ஏற்றணும்னா எத்தனை மலையில் ஏற்றுவ நீ, திருப்பரங்குன்றம் மலையில் எந்த வருஷம் வரைக்கும் நீ ஏற்றிட்டு இருந்த, தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்த, சும்மா வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது போக அரசுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி போக போகிறாங்க விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா, அது தெரியாமையாக இருந்துற போது, அது கூட தெரியலன்னா அப்புறம் என்ன அரசாங்கம் அது, அதெல்லாம் நினச்சிருந்தா தடுத்து நிறுத்திருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அரசியல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுல அக்கறையே கிடையாது. பிரித்து செதைச்சு அதுக்கப்புறமா அது மூலமாக அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது தான் இவங்களோட பிளான். அதைத்தான் க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு சீமானவர்கள். பல கோடி மக்களின் வீடு இருளில் கிடக்கும்போது, விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும்போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விளக்கேற்றுறதுன்றாங்க. இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது? மலை இருக்கிற இடமெல்லாம் விளக்கேற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல. பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும்போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்றுவார். இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? ஏன் போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல? ஏன்னா 2 மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா? இந்த செயல் எப்போவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அரசுடைய கவனக்குறைவு, அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது. அவங்க நினச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்துருக்கலாம். திடீர்னு இன்றைக்கி திடீர்னு நாங்கள் இந்த மலை மேலே விளக்கு ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகிறத தான் நான் அதை பார்க்குறேன்.